கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சகரியாவின் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சம்பவிப்பது என்னவென்றால், கர்த்தர் ஜனங்களுக்கு சொல்லுகிறார், நீங்க புறஜாதிகளுக்குள்ளே சாபமா இருந்தீங்க. மற்ற ஜனங்க பார்த்து இது ஒரு சாபம் பிடிச்ச ஜனம், இந்த ஜனம்லாம் மேலே வராது, இந்த ஜனம்லாம் ஆசீர்வாதமா இருக்காது, அவங்க கடவுள் அவங்களை கைவிட்டுட்டாரு, அவ்வளோதான், அவங்க வீட்டில் பறக்கிற பிள்ளைங்க இப்படி தான் இருக்கும், அவங்களுக்கு நன்மையை பார்க்கவே முடியாது என்று சொல்லி புறஜாதிகளுக்கு சாபமாக இருந்தது போலவே கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதமாக இருக்கும்படி ரட்சிப்பாராம். எப்படி சாபமாக இருந்ததோ அதை காட்டிலும் மேன்மையாய் அந்த குடும்பத்தை பாருங்க, அந்த பிள்ளைகளை பாருங்க, எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, எவ்வளவு மேன்மையாக இருக்கிறாங்க, கடன் இல்லாமல் இருக்கிறாங்க, நிம்மதியாக இருக்கிறாங்க, ஆண்டவரை முகமுகமாக தரிசிக்கிறாங்க, நல்ல ஜெபத்துக்கு போகிறாங்க, நல்ல வேதம் படிக்கிறாங்க, சாட்சியாய் வாழ்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய அளவு ஆண்டவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அதனால தான் சொல்கிறாரு, நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. உங்களை அப்படியே விட்டுற மாட்டேன், மற்றவங்க சொல்லிக்கொண்டே இருக்கிற மாதிரி நான் விட்டுற மாட்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பயப்படாதீங்க. பயப்படுறீங்களா? என்ன நடக்குமோன்னு பயப்படுறீங்களா? கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு முடித்து தர உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிங்க, நிச்சயமாக நம்ம அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, எங்களை நினைத்தருளும். பிரஜாதிகளுக்குள்ளே சாபமாக இருந்தது போல எங்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் குறை உள்ளவர்கள், உங்கள் திட்டம், உங்கள் சமாதானம் எங்களை ஆளுகை செய்யட்டும். நீங்கள் விரும்புகிற மாதிரி நடக்க உதவி செய்யும். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.